அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6வது மாதம் தான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூன் மாதம் அப்படின்னாலே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 மாதமாக லீவ் விட்டு குழந்தைகள் எல்லாருமே வீட்டில் இருந்திருப்பாங்க. இனிமேல் குழந்தைகளோட கல்வி அப்படின்னு தினசரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் அப்படிங்கிறது எழும். குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துருவோம். நம்ம சூரியன் ரிஷப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகுதான் மிதுன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறாரு. புதன் ரிஷப ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் ரிஷபத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இந்த ஜூன் மாதம் இருக்குது. எந்த முடிவாய் இருந்தாலும் ஆழ்ந்து ஆலோசித்து எடுப்பதில் வல்லவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் அதிக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். சிறு சிறு பேச்சுவார்த்தைகளில் கூட நேரத்தை வீணடிக்காம ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோடு தொடர்பு கொண்டு பல்வேறு வகையான விஷயங்களை பற்றி அவர்களிடம் பேசலாம். இங்கும் கிசுகிசுப்பதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பிரச்சனைகள் அதிகம் வராது. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுதும் பேசும்பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். அதனால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். கும்பராசிக்காரர்களுக்கு சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு அர்ப்பணிப்போடு பணிபுரிவாங்க. இதனால் வேலையில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீங்கள் செய்ய விரும்பும் எந்த வேலையிலையோ சக ஊழியர்களோட உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதே மாதிரி வேலையை சரியான நேரத்தில் முடிச்சு கொடுப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் அவர்களோட உதவியால். 7ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறாரு. வியாபாரம் தொடர்பாகவும் அரசாங்கத்துறையிலும் இருந்தும் பெரிய வேலைகளை கூட சுலபமாக முடிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது கிடைக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் மாதத்தின் முற்பகுதியில் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால குடும்பத்து சூழல் அப்படிங்கிறது சற்று கடினமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். குடும்பத்து சூழல் மாணவர்களோட படிப்பை நேரடியாக பாதிக்கும். அப்படிங்கிறதால பெற்றோர்களிடத்துல சண்டை சச்சரவு அப்படின்னா பிள்ளைகளிடத்துல காட்டிக்கொள்ளாம தாய் தந்தையருக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நல்லது. 4ஆம் வீட்டில் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்கிறதால தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும். இனிமேல் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒரு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் செலவு அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கும்பராசிக்காரர்கள் அனைவருமே தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குணத்தை மட்டும் சற்று மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்களும் 4ஆம் வீட்டில் அமர்வதால் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சீராக இயங்கும். உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வரை கைப்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. அவர்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவங்கள அங்கீகரிப்பாங்க. வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் வீட்டுக்கு தேவையான செலவுகள், வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்குவதெல்லாம் கவனத்தை செலுத்துவதால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ராசி அதிபதியான சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறதால பழைய நோய்கள் அப்படிங்கிறது இருக்காது, படிப்படியாக குறையும். ஆரோக்கியத்தில் நன்மை அப்படிங்கிறது உண்டு. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. எப்பொழுதும் சொத்துக்கள் மீதிருந்த உங்களுடைய கவனம் இனிமேல் குழந்தைகள் நலம் பற்றியதா மாறும். உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. உடன் பிறந்தவர்களோடு மோதல், கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம். முறையான தூக்கம் அப்படிங்கிறது கடைபிடிக்கிறது நல்லது. குடும்ப பிரச்சனை பற்றிய கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும்.
உத்தியோகத்துலலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். குடும்ப விஷயங்களில் உங்களுடைய தந்தை உங்கள் மீது அதிகம் ஆதிக்கம் செலுத்துவாங்க. தாயுடனான உறவு சிறப்பாக இருக்கும். நிதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதால கடன் சுமையவும் உங்களுக்கு சற்று அதிகரிக்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் சிறப்பாக இருக்கும். மனதில் பயமும் பதட்டமும் தொடர்ந்து காணப்படும். உங்களுக்கு உறவு சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதில் சில குழப்பங்கள் வரலாம். இளம் வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் மனதில் காதல் அரும்பு மலரும். ஒரு சில காதலர்கள்லாம் தங்களுடைய காதல் உறவை திருமண உறவாக மாற்றலாம். கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த ஏமாற்றங்கள் பின்னடைவுகள்லாம் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சுமூகமாக நடக்கும். பொருளாதார நிலையை நிர்வகிப்பது இந்த மாதத்தில் சற்று கடினமானதாக தான் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் உங்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காகவும் பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் வரும். ஆரோக்கியம் குறித்த செலவும் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளையும் இந்த மாதம் நீங்கள் சந்திக்க நேரிடுங்கிறதால சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவையற்ற அனாவசியமான செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சிக்குங்க. இந்த மாதம் கடன் சுமை அப்படிங்கிறது தற்காலிகமாக குறையும். உங்களுக்கு அசையா சொத்து வாகனம் வாங்குவதெல்லாம் பணத்தை முதலீடு செய்யலாம். பணியிடத்தில் அதிகாரம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய படைப்பு திறனுக்கு மேலதிகாரிகள்லாம் நல்ல பாராட்டுதலை கொடுப்பாங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறனும் சிறப்பாக இருக்குது. பணி நிமித்தமாக சிறு சிறு பயணங்கள்லாம் சென்று வர போகிறீங்க. எந்த தொழிலையும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கும். இயற்கை காரணங்களால் சில இழப்புகள்லாம் தொழிலில் வரலாம். அதனால் முறையான காப்பீடு அப்படிங்கிறது எடுத்து வச்சுக்கணும். தொழிலில் அதிகப்படியான லாபத்தை பெறுறதுக்கு அதிக முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுக்கு அரசாங்க ஒப்பந்தங்கள் அரசாங்கத்தின் விதிமுறைகள் எல்லாம் நீங்கள் மீற வேண்டாம். குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கைவிடுறது நல்லது. நேர்மறையான முயற்சிகள் மூலம் கடந்த கால நஷ்டங்களை நீங்கள் தீர்க்க முடியும். உங்களுக்கு பணியாளர்கள் மூலம் தொழில் லாபத்தில் சில தடைகள்லாம் வரலாம். இருந்தாலும் உணர்ச்சி பசுப்படுவதன் மூலம் உங்களுடைய நிலைமையை சமாளிக்க முடியும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அப்படின்னாலும் எலும்பு மூட்டுகளில் தசைப்பிடிப்பு பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பீங்க. மாதத்தின் முதல் பாதியில் தாயோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். கல்வியில் சிறுதூர பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. மாணவர்களுக்கு முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. தங்களுடைய திறமைகளை மாணவர்கள் அனைவருமே வெளிப்படுத்துவாங்க. இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு சனியின் பாதகமான தாக்கம் அப்படிங்கிறதால மந்தமான முன்னேற்றம் தான் இருக்கும். ஆசிரியர் மற்றும் பெற்றோரோட வழிகாட்டுதல் மூலம் உங்களுடைய நிலைமையை சமாளிப்பீங்க. இந்த மாதத்தின் முதல் பகுதியிலே மிதுன ராசியில் சுக்கிரன் போகிறாரு. அதே மாதிரி பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கு முயற்சி செய்யலாம். திட்டமிட்டபடி இந்த காரியத்தையும் முடிச்சிங்க அப்படின்னா நல்லது. வாங்கிய இடத்தை வித்துட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் அதன் மூலம் வரக்கூடிய பணத்தில் இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், தொழில் தொடங்கலாம். இந்த மாதிரியான யோகம் எல்லாமே இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும். அதே மாதிரி தொழிலில் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. கலைஞர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். இந்த மாதம் ஆஞ்சநேயரை அமாவாசை நாட்களில் வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வெண்ணெய் உருகுவது போல உங்களுடைய கஷ்டங்களும் கரைந்தோடும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அமாவாசை நாட்களில் 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துவாங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. உங்களுடைய குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குனீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும்.